ஹாய் ஆல், வெல்கம் டு ஜிடிவைஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கோகோனட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதுக்குள்ளே இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் என்னென்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் மைதா அண்ட் டெசிகேட்டட் கோகோனட், பைனாப்பிள் எசன்ஸ். நீங்கள் எந்த எசன்ஸ் வேணால் எடுத்துக்கலாம், வெண்ணிலா, ரோஸ் ஆர் எனிதிங். சால்ட் எடுத்துக்கோங்க. அப்புறம் எந்த ஃப்ளேவரும் இல்லாத ஆயில், நான் சன்ஃப்ளவர் ஆயில் தான் எடுத்திருக்கேன். அடுத்து பவுடர்டு சுகர், திக்கான கோகோனட் மில்க் எடுத்து வச்சுருக்கேன். இது கூடவே பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர் 2 எடுத்திருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க மைதாவை கொட்டிடலாம். நீங்கள் மைதாவுக்கு பதிலாக கோதுமை மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பவுடர்டு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நார்மல் சுகரை நான் பவுடர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். அடுத்து டெசிகேட்டட் கோகோனட். இது உங்களுக்கு கடையிலையும் கிடைக்கும், வீட்லேயும் நம்ம இதை ஈஸியாக செஞ்சிடலாம். அதோட வீடியோ நான் நெக்ஸ்ட்டு போடுறேன். இது கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. 1 to 2 பிஞ்சஸ் ஆட் பண்ணால் போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஆயில், ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது நம்ம வச்சுருக்க பேக்கிங் சோடா அண்ட் பேக்கிங் பவுடர். அடுத்து நான் பைனாப்பிள் எசன்ஸ் கலக்கிறேன். நீங்கள் ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு எசன்ஸ் எதுவும் வேண்டான்னு நினச்சிங்கன்னா. இப்போ நம்ம வச்சுருக்க கோகோனட் மில்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்பேச்சுலா இருந்தால் அதில் கூட நீங்கள் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கோகோனட் மில்க் ரொம்ப நேரம் வெளியே வச்சுருந்து அது புளிச்சிடும், ஸோ அப்படி யூஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி செய்யுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நீங்கள் கேக்கை ரெடி பண்ணிக்கோங்க. பேட்டரை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது ஒரு டின்னில் கேக் எந்த இதில் செய்ய போகிறீங்களோ அதில் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க, ஆர் பட்டர் எது வேணால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஆர் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணுறீங்கன்னா இன்னும் பெட்டர். இதிலே கொஞ்சம் நான் கோதுமை மாவு தான் இப்போ போட்டிருக்கேன். ஃபுல்லாக டஸ்ட் பண்ணிக்கோங்க அந்த கேக் டின் ஃபுல்லாக. சைட் கார்னர்லேயும் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கேக் பேக்கானாட்டி. அடுத்தது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த கேக் பேட்டரை அதில் ஊற்றிடலாம். ஃபுல்லாக ஊற்றிட்டு நல்லா 2-3 தடவை தட்டி விட்டுருங்க. அதில் ஏதாச்சும் பபிள்ஸ் இருந்தால் வந்துடும். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா டெசிகேட்டட் கோகோனட் சும்மா மேலே கொஞ்சம் தூவி விட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணும் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் நட்ஸ் பவுட்ரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் குக்கரில் ஒரு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெடி பண்ண கேக் டின்னை வச்சிடலாம். வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா லோ ஃப்ளேமில் 40 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ எடுத்து பார்க்கலாம். டூத்பிக் ஆர் நைஃப் எது வேணால் யூஸ் பண்ணி உள்ளே செக் பண்ணி பாருங்கள். ஒட்டாமல் வந்துடுதுன்னா கேக் ரெடி. இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை ஃபஸ்ட்டு வெளியே எடுத்து வச்சிடலாம். வெளியே எடுத்து வச்சுட்டு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஆறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் இப்படி ஒரு கத்தி வச்சு சுற்றி எடுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு வெளியே எடுக்க ஈஸியாக இருக்கும். கூடவே ஒரு பிளேட் எடுத்து வச்சுக்கோங்க.
அந்த பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு 2-3 தடவை தட்டி விடுங்க, லைட்டாக தட்டி விடுங்க, கேக் வந்துடும். நல்லா சாஃப்டாக இருக்குது கேக்கு, தொடுறப்பே உங்களுக்கு அது ஃபீல் ஆகும். நான் இது இப்போ உங்களுக்கு கட் பண்ணி காட்டுறேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக் டின்லேருந்து எடுத்துருங்க, அப்புறம் தான் கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக கேக் ரெடியாக இருக்குது. அது என் குழந்தை தான், ரொம்ப ஈகராக இருக்கா சாப்பிட. அவ்வளோதான், நம்ம கோகனட் கேக் ரெடி. ரொம்ப சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.